வணக்கம் மக்களே. ஸோ நைட்டு பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மணிச்சந்திரா மற்றும் விஷ்ணு பேசிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு. ஸோ விஷ்ணுக்கு பல கேள்விகள் இருக்கு. ஸோ ஒருவேளை நம்ம டாப் 5 போவோமா இல்லை டாப் 3 போவோமா, நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவருக்கே பல கேள்விகள் இருக்கு. இதை மணிச்சந்திரா கிட்ட கேட்கிறாரு. மணிச்சந்திரா என்ன சொல்றாருன்னா, உனக்கு இந்த கேமை பொறுத்தவரையும் 7 பேர் இருக்காங்க. இந்த 7 பேர்ல யாரா டாப் 3 போவா, உன்னை விட்டுட்டு சொல்றா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. மணிச்சந்திரா வந்து எனக்கு சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அர்ச்சனா, செகண்ட் தினேஷ், மூணாவது மாயா, இவங்க 3 பேர் போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கண்கூடா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, எக்ஸ்பிளனேஷன் கொடு, எதனால ஏன் போவாங்கன்ற ரீசனை கொடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனாவை சொல்றாரு. அர்ச்சனா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ ஓவராலா அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் அவ எபிசோடோட டிராவலே வேற லெவலா இருக்கு. செம்மையா டிராவல் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் தான் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஒரே வாரமோ இல்ல 2 வாரமோ தான் நெகட்டிவ் இருக்கும். அதை தவிர்த்து அவர் கேம் விளையாடின பிளே எல்லாமே சூப்பரா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவளுடைய கேம் பிளேவும் சரி, அவர் பண்றது எல்லாமே ரசிக்கிற மாதிரி வேற லெவலா இருந்தது. அதுக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல ரெஸ்பான்ஸ் வரது எல்லாமே அவளுக்கு பாசிட்டிவாகவும் கரெக்டா அவளுக்கு ஆதரவாகவும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவ நிறைய இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கா. வைல்ட் கார்டா வந்து அவ நிறைய இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான்றது என்னால பார்க்க முடியுது. ஸோ கம்ப்ளீட்டா வந்து அர்ச்சனா அந்த பிளேஸ்ல இருப்பாங்க டாப் 3லன்றதை கண்டிப்பா வச்சுக்கலாம். ஷீ டிசர்வ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ அவளை பார்க்கும்போது நமக்கே அந்த கிரேசியா இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணப்படும் அர்ச்சனாவோட கேம் பிளே. அதை பார்த்தோம்னா நம்மளும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும் அப்படின்றது மணிச்சந்திரா வந்து அர்ச்சனாவோட கேம் பிளேவை அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்ததா ரெண்டாவது பாத்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வைல்ட் கார்டா உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா 6 பேரை தூக்கி இங்க போடும்போதே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா தான் இருந்தது. ஸோ 1 வீக் ஒரு சரியான மொக்க வாங்கிட்டு என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு முயற்சின்ற டைம்ல தான் கரெக்டா ஒரு கேப்டன்சி அப்படின்றது ஒரு கேப்டன்சி வாய்ப்புக்காக அவர் பேசி அந்த கேப்டன்சி வாய்ப்பை வாங்கி நல்லா பயன்படுத்தி சூப்பரா அந்த கேப்டன்சியை பயன்படுத்தி முன்னேறினாரு. அந்த கேப்டன்சி நல்லா அவர் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டாஸ்க் வாங்கி திரும்ப அந்த கேப்டன்சி வாங்கி அதுலயும் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அவரோட கேம் பிளேவும் நல்லா இருந்திருக்கு. வைல்ட் கார்டா வந்த 2 பேர்ல இவரோட கேம் பிளேவும் நல்லா இருக்கு. மத்த எந்த வைல்ட் கார்டா அந்த அளவுக்கு ரீச் ஆகிற மாதிரி இல்ல. நீங்க யார் வேணாலும் எடுத்துங்க, விஜய் வர்மா கூட இப்ப இல்ல. பட் அதை கம்பேர் பண்ணும்போது தினேஷோட கேம் பிளே வேற லெவலா இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ குறிப்பா ஒரு கேரக்டர் கொடுக்கும்போதும் சரி, அந்த இது கொடுக்கும்போதும் சரி, எல்லாமே நீட்டா எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம 100 நாள் போட்ட எஃபெக்டை வந்து வைல்ட் கார்டா வந்து ஒரு கோப் அப் பண்ணி நம்ம கூட இணையா வந்து நிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கூட மேட்ச் பண்றாரு பாத்தீங்களா, அதுதான் அவருக்கு கிடைச்ச சக்சஸ். அவரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் ப்ராப்பரா கேம் விளையாடி இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரையும் சூப்பரான ப்ராப்பரான கேம் பிளே. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறது, இப்படி பேசணும்ன்றதெல்லாம் பயப்படுறதெல்லாம் கிடையாது. பயம்லாம் தெரியல. இப்படி பேசணுமா, இறங்கி அடிக்கணுமா, அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் வருதுன்றதெல்லாம் யோசிக்கல. இறங்கி ஆடுறாரு. எல்லாருடைய கேம் பிளேவும் கரெக்டா அனலைஸ் பண்ணி ஓரளவுக்கு கேம் சூப்பரா விளையாடிட்டு இருக்காருன்றது எனக்கு தோணுது. அவருக்கும் 2 வீக்ஸ் மட்டும் தான் அவருக்கும் நெகட்டிவா போச்சு. அதுக்கப்புறம் அதையும் கோப் அப் பண்ணிட்டு பயங்கரமா கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தினேஷும் சொல்றாரு. 2 ஆச்சா. மூணாவது வந்து மாயா அப்படின்ற மாதிரி, மாயாக்கு அந்த அளவுக்கு பெருசா ரீசன் சொல்ல, மாயா அப்படின்றத சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு கேட்கிறார், இதை தவிர்த்து வேற யாராவது இருக்கா, எதனா ட்விஸ்ட் இருக்கா, யோசனை எதனா சொல்ற அப்படின்னும் போது மேபி நீ வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குடா, சான்சஸ் இருக்குடா அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லிடுறாரு. பட் ரீசன் தெரியல, நீ வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. விஷ்ணுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நீ சொல்றது ரைட்டா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் 2 வைல்ட் கார்டை உள்ள எடுத்துட்டு போவாங்களா, எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நிக்க வைப்பாங்களா அப்படின்றத எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது என்ன டிஃபரன்ஸா இருக்கும் எனக்கு புரியலையே. வைல்ட் கார்டா 2 பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, வெளியே இருந்து பார்த்து வந்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம 100 நாள் விளையாடி இருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 3 வைல்ட் கார்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அர்ச்சனா தினேஷ் வராங்கன்னு வச்சுங்க. அதுல நம்ம எல்லாருமே 100 நாள் விளையாடி இருக்குமே, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீ ஒரு பாயிண்டாவே எடுக்க முடியாது. அந்த ஒரு பாயிண்டாவே நீ கன்சிடர் பண்ண முடியாது. வைல்ட் கார்டா வந்து அவங்க எஃபெக்ட் போட்டு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்க கேபபிள் இருக்குதுன்னு மக்கள் தான் நினைக்க போறாங்க. மக்கள் நினைச்சா அவங்க உள்ள வர போறாங்க. இதுல இருந்து ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்மளோட கேம் பிளே பார்க்க போறாங்க, அவங்களும் பார்க்க போறாங்க. எல்லாத்தையும் பார்த்து டிசைட் பண்ண போறது மக்கள் தான், மக்கள் கையில தான் இருக்கு. ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திரா ஒரு வேற லெவல் ஸ்பீச் அதை வந்து விஷ்ணுக்கு புரிய வைக்கிறார். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பண்றதுடா, இத்தனை நாள் பண்ணிருக்கோம், அவங்க இப்படி கிடைக்குதே அப்படின்ற மாதிரி விஷ்ணுக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம போவோமா போக மாட்டோமா அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்காரு. அப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, எனக்கு ஒண்ணு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி, என்ன எனக்கு 2 ஒரு மாற்றம் இருக்குடா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்து வீட்டுக்கு போறேன்றதை சொல்லிட்டு இருந்தா, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இப்போ அவளுக்கு ஃபேன்ஸ்ல அவ்வளவு ஓட்டு வருது, இதெல்லாம் வருதுன்னு மாதிரி இருக்கா. பட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, அவங்க தங்கச்சி வேற வந்து இப்பெல்லாம் சொல்லிட்டாங்க, இது எப்படா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை பத்தி நீ கேட்கறது உனக்கு ரைட்ஸே கிடையாது. அது அவங்களோட கேம் பிளே, அவங்களோட விருப்பம்டா. நீ உன் கேம் பிளே பாரு, உண்டு பாரு. அது
அவங்களோட கேம் பிளே, அவங்க விருப்பம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறது, அது அவங்களோட விருப்பம். நீ போய் அதை தலையிடக்கூடாது, அது கேள்வி கேட்கறது கூட ரைட்ஸ் இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா இந்த அளவுக்கு மேசிவ் சப்போர்ட் இருக்கு, அர்ச்சனா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷ்ணுக்கு தெரியுது. ஸோ நமக்காக அந்த டாப் 3ல இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. பர்மிடேஷன் காம்பினேஷன் ஓட்டிங் பேங்க் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளால இப்படியே டாப் 3ல போயிடணும்ன்ற ஆசைப்படுறாரு. அது நடக்குமான்றது எனக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களே.